குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை முதல்ல செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு 143 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது. சென்செக்ஸ் வந்து 344 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது. ஏன் முடிஞ்சதுன்னா மார்க்கெட்டு அந்த ஈரான் யூஎஸ்ஏ பிரச்சனை பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே என்ன பிரச்சனைன்னா மார்க்கெட்டில் டைரெக்டாக இப்போ அமெரிக்காவும் ஈரானோட இராணுவ தளங்கள் இருக்கிற இடத்துல ஏவுகணையை வீசிக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா எங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னா பெர்ஷியன்ஸ் வளைகுடா கடற்பகுதியில் அடிக்கிறாங்க. அப்புறம் தென்மேற்கு ஈரான் பகுதியில் அது குசஸ்டன் ப்ரொவைன்ஸ் அப்படின்ற அந்த ஏரியாவில் தென்மேற்கு ஈரான் அந்த ஜோனில் அடிக்கிறாங்க. அப்புறம் பந்தார் அபாபஸ் அப்படின்ற ஹார்மோஸ் ஜலசந்தி அருகே இருக்க இராணுவ தளங்கள் மீது அடிக்கிறாங்க அமெரிக்கா. இது மாதிரி பல ஏவுகணைகள் அந்தந்த ஏவுதளங்கள் மீது ரேடார் மூலமும் ட்ரோன் மூலமாகவும் அமெரிக்கா ஈரான் இருக்க இடத்துல கண்டினியூஸாக சண்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பதிலாக ஈரான் வந்து ஜோர்டான் பகுதியில் இருக்க அமெரிக்கா தளங்கள் மேலே அவங்க பதில் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஹ்ரைனில் அப்புறம் வளைகுடா பிராந்திய பகுதி உள்ள அமெரிக்கா தொடர்புடைய இலக்குகள் மீது ஏவுகணைகளை ஈரான் வந்து ஏவி அவங்களும் போர் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆனது 83 தான் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி போன ஹையே 87.55. நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர் வந்து 85க்கே வந்துடுச்சு. நான் 9:15 முன்னாடி இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்தா 85.50 இருந்தது. இன்றைக்கி போன ஹை வந்து 87.55 பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் நம்ம மார்க்கெட் அகைன் கேப் டவுன் வந்தது. நான் நேற்றே சொன்னேன் மார்க்கெட்டில் கேப் டவுன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏற தான் செய்யும். நம்ம நேற்று 77 சம்திங் பார்த்தோம், 76.50. அங்கேருந்து ஒரு 10% ஏறிட்டுருக்கு, 87 போயிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும். இன்றைக்கும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து அந்த 80க்கும் 85 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்கிறத விட அங்கே ஒரு பதட்டம். அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. இந்த வார் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு தள்ளப்படுறதுனால அங்கேயும் செல்லிங் நடக்குது. நம்ம மார்க்கெட்டு ஒரு 143 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி 50 சென்செக்ஸ் 344 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அது ஓப்பன் ஆகிட்டு கீழே இதுதான் நிஃப்டி 50 நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 24,051 தான் எடுத்து மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. எது வரையும் போச்சுன்னா 24,141 வரையும் போச்சு. மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தது. எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி வந்த லோ 24,035 அது வரையும் தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 158 பாயிண்ட்டு, அதாவது 143 பாயிண்ட்டு கேப் டவுன்லேயே வந்தது. அங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டவுனில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த 143 பாயிண்ட்டு டவுன் வந்தது பார்த்திங்களா, அந்த 143க்கு மேலேயும் கீழேயுமே தான் ஆடிக்கிட்டு இருந்தது மார்க்கெட்டு. என்ன ஒன்று, வொலாட்டிலிட்டி ஸ்பீடாக இருந்தது மார்க்கெட்டில். அடிஷ்னலாக ஒரு 15 பாயிண்ட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு, 158 அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி மார்க்கெட்டில் சில நேரம் மார்க்கெட் நல்லா இருந்தது, சில 12 மணிக்கு மேலே 10 மணிக்கு அப்போல்லாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு. இன்றைக்கி த்ரோ அவுட்டாக பார்த்தா மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் சென்டிமெண்ட்டு ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஏன்னா யூஎஸ் ஈரான் போர், அதோட போர் பதட்டம் அதிகமாகிறதுனால பிரெண்ட் க்ரூட் ஆயில் வேகமாக விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதனால் நிஃப்டி கேப் டவுன் ஆச்சு 9:15. 10 மணிலேருந்து 12 பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் மற்றும் ஆட்டோ இந்த ஸ்டாக்ஸ்லாம், இந்த செக்டார்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர். அதனால தான் 12 மணிலேருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்க ஆரம்பிச்சிது.
ஏன்னா ஆயில் ப்ரைஸ் அப்போ தான் ஜம்ப் ஆச்சு 85லேருந்து 87க்கு. அப்போ என்ன ஆகும், இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கு உருவாகும் அப்படின்ற பயத்தால் முதலீட்டாளர்கள்லாம் விற்பனை செய்கிறாங்க. 12லேருந்து 2 ஐடி துறையில் பர்டிகுலராக இன்றைக்கி HCL போட்டு சாத்துன்னு சாத்திட்டாங்க. 4% கிட்ட இன்றைக்கி அது கீழே இறங்குச்சு. HCL மட்டும் போட்டு சாத்திருக்காங்க. HCL டெக் கைடன்ஸ் வந்து பெரிய லெவலில் டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுனால ஐடி செக்டரில் இந்த HCL மட்டும் போட்டு சாத்திருக்காங்க. 4% கிட்ட அது லாஸில் முடிஞ்சிருக்கு. 2லேருந்து 3:30 மணிக்கு கடைசி நேரத்தில் யாருமே பையிங் வரல, பெரிய லெவலில் பையிங்கே வரல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேண்டில் 6ல் பார்த்தா தெரியுது. இந்த கேண்டில்ஸ் 3 மணிக்கு வந்த கேண்டில் பாருங்கள், நல்லா மேலே போச்சு. அதை தான் நான் சொன்னேன், பையிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு. இதுதான் இந்த 2லேருந்து 3க்குள்ளே நடந்தது. FIS இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக செல்லிங், நேற்றே அவங்க செல்லிங்கில் தாங்க இருந்திருக்காங்க. அதை மீறி மார்க்கெட் ஏறி போயிருக்கு. அதனால தான் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே ஃபிட்சி செல்லிங் பண்ணியிருக்கான். அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 158 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி FIS செல்லிங்கில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி மார்க்கெட் 9:15லேருந்து 9:30 வரையும் ஒரு புல்லிஷு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எது வரையும்னா ஒரு 11 மணி வரையும் அந்த ரேஞ்சஸ்லேயே இருந்தது. 11 மணிலேருந்து 3:30 வரையும் மார்க்கெட் கீழே தான் இருந்தது. ஓகேங்களா. இன்றைக்கி நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ண செக்டார் அப்படின்னு பார்த்தா பெரிய லெவலில் எதுவுமே இன்றைக்கி இல்லை. சும்மா இந்த ஃபார்மா கொஞ்சம், ஹெல்த்து கேர் ஸ்டாக்ஸு, இது 2 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் நிஃப்டி 50யை கீழே இழுத்த ஸ்டாக்ஸில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் பெரிய லெவலில் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிச்சு. HDFC பேங்க்கு, SBI பேங்க்கு, கோட்டாக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இதெல்லாம் மார்க்கெட் கீழே இழுக்க நிஃப்டி 50யை கீழே தான் இழுத்துக்கிட்டு வந்தது. ஆட்டோவில் சொன்னால் மாருதி சுசுக்கி, டாடா மோட்டார்ஸு, M&M இதெல்லாம் நிஃப்டி 50யை கீழே தான் இழுத்துது. ஐடி செக்டரில் HCL தான் இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டை கீழே இழுக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த HCL டெக்னாலஜி தான். ஏன்னா அங்கே கைடன்ஸ் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாதனால HCL மட்டும் பர்டிகுலராக பெரிய லெவலில் இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் காலையில் 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரையும் மார்க்கெட்லேயே இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்குன்றதுனால போயிட்டேன். 3 மணிக்கு தாங்க ஒரு ட்ரேட் எடுத்தேன் புட் சைடில். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இந்த கேண்டில் எடுத்தேன். இந்த கேண்டில் நான் எடுக்க போகும்போது 24,100 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. ஏன்னா 7 கோடி கிட்ட இருந்தது அதில் ஓஐயில். அதே மாதிரி 24,050 அது ஒரு 5.5 கோடி கிட்ட இருந்தது. நான் என்ன பண்ணேன், பிஇ சைடில் போயிட்டேன். பிஇ சைடில் 24,100 எடுத்துட்டேன். நான் எடுத்தது வந்து 53ல் எடுத்தேன். மார்க்கெட் கீழே போயிட்டான். எது வரையும் போனான்னா பார்த்தா தான் நமக்கு தெரியும். 24,100 இதுதான். அது எது வரையும் போனான்னா இன்றைக்கி லோ 26. நான் 52லேயும் என்னமோ வாங்கினேன். அங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தொலைவு போனால் நான் வெயிட் பண்ண மாட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வாங்கின 56ல் அது 48க்கே வந்துட்டான். அப்போ நான் வெயிட் பண்ணியிருந்தால் லாஸ் இருந்திருக்காது பெரிய லெவலில். பட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 3 லாட்னும் போது இன்றைக்கி 5,600 லாஸ். கடைசி நேரத்தில் எப்போவுமே கடைசி நேரத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் லாஸில் முடிச்சிருக்கேன். 5,600 இன்றைக்கி லாஸில் பதிவு பண்ணியிருக்கு. அதாவது நான் எடுத்தது கரெக்டாக எக்ஸாக்டாக தான் எடுத்தது. பட் மார்க்கெட் வந்து பெரிய லெவல் மொமெண்டம் இல்லை. அது என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிச்சு. அது இறங்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. பட் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா 3 லாட்னும் போது லாஸஸ் ஹெவியாக ஆகிடும்ன்றதுனால 5,600 பார்க்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் நான் வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு 8 பாயிண்ட்டு தான் லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்கான், 48ல் முடிஞ்சிருக்கான். நான் 56லேயே என்னமோ வாங்கியிருக்கேன். அப்போது 8 பாயிண்ட்டுன்னா ஒரு 600 வந்திருக்கும். 3 லாட்னும் போது 1,800 வந்திருக்கும். இப்போது 5,600 நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இது இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே லாஸ் தான். நான் லாஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் லாஸு, எல்லாருமே இன்றைக்கி லாஸ். இந்த ஒரு கால் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் காலையில் மார்க்கெட்லேயே இல்லை. சரி இந்த எக்ஸ்பெரியை யூஸ் பண்ணலான்ட்டு பண்ணேன். அது என்னடான்னா நமக்கு இன்றைக்கி
கத்தி நம்ம பக்கம் சாஞ்சிடுச்சு, நம்மளையே குத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணியிருந்தால் மினிமம் லாஸ் வந்திருக்கும். பட் வெயிட்லாம் பண்ண முடியாது. முடிகிற நேரத்தில் வெயிட் பண்ணவே கூடாது. என்ன லாஸ் இருந்ததோ அதை புக் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி நாங்கள் பண்ண போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி லாஸஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கால் நிஃப்டி ஃபிஃப்டியில் மட்டும்தான் பண்ணோம், சென்செக்ஸில் பண்ண முடியல. ஏன்னா வந்ததே 2:30 மணி. அந்த 2:30 மணிக்கு மேலே ஒரே ஒரு கால், இதை மட்டும் தான் எடுத்தேன். எடுத்த உடனே அது 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே புல்லிஷ் ஏற ஆரம்பிச்சிட்டான். அது இறங்கியிருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்திருக்கும். ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏற ஆரம்பிச்சுட்டு நான் 24,100 ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்குன்னு அவன் 24,075 வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கி முடித்தான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெட் கேண்டில் தான் வந்து, சரி அது வரையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தா மினிமம் லாஸில் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் நான் இவ்வளோ தொலைவு போகும்போதே அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி லாஸஸில் தான் முடிஞ்சேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நேற்று டவ் 30 138 பாயிண்ட் மைனஸு, S&P 60 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட் 408, FTSE 24, CSE 40 60, டேக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகுது 203. இதில் FTSEயும் CSE 40யும் டேக்ஸும் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எல்லாம் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி 500 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஆங்சங் 127 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் 53. இவெல்லாம் காலையிலேயே முடிஞ்சிட்டான். நாளைக்கு காலையில் டவுனில் தான் வருவான். ஏன்னா பிரண்ட் 87 கிட்டே இருக்குல்ல. நம்ம NSE நிஃப்டி 158, 159னே சொல்லலாம். BSE சென்சஸ் 561, STI வந்து 25, காஸ்பி 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, US டாலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் நம்ம ருப்பி போயிட்டான் 96.20. நம்ம ருப்பி வந்து டிப்ரிஷியேஷனை நோக்கி வேகமாக போகுது. 100 போய் தொட்டுடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது? $3 800 3.800 அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. ஸோ 100 வந்து செஞ்சுரியை தொட்டுடும் தான் தோணுது இந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா. கோல்டு லிட்டில் பிட் ஏறி இருக்குது, சில்வர் ஏறி இருக்குது, காப்பர் இருக்குது. இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் ஸ்பாட்டு 80 கிட்டே வந்துட்டான். ஆமாம், இவனே 86.29 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ மணி வந்து 6 ஆக போகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவன் 339 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். மணி 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ண அவன் 109 ப்ளஸில் இருக்கான். ஸோ இது பாசிட்டிவாக இருக்குது, அது நெகட்டிவாக இருக்குது. சரி, எப்படி பார்த்தாலும் இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து 90 அந்த மாதிரிலாம் போகாமல் இருந்தால் மார்க்கெட்டில் இதே லெவல் சஸ்டைன் ஆகும். இவன் தான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுவானே பிரண்ட் க்ரூட் ஆயில். 90 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன், நான் இன்றைக்கி நைட்டு இது கண்டிப்பாக 90 போய் ரீச் பண்ணும் பாருங்களேன். அப்படி 90லாம் போயிட்டான்னா நாளைக்கு மறுபடியும் நமக்கு ஒரு கேப் டவுன் அப்படின்னு தான் வரும். இல்லை 80, 81, 80 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானா நமக்கு கேப் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடியுது அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரண்ட் க்ரூட் ஆயில் காலையில் எப்படி மறுபடியும் ஓப்பன் ஆகுது அதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு கேப் அப்பாக கேப் டவுனா அப்படின்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு அகைன் நாளைக்கும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நிஃப்டி 50 இதோட மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. இது ரியல் க்ளோசிங் வந்து 24,035, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 24,052. ஸோ வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ 17 பாயிண்ட் வித்தியாசத்துக்கிட்ட இருக்குது. ஒரு கேப் டவுன் வந்தால் 23,918 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 23,824 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 23,735. இந்த 3 சப்போர்ட்டு போதும். நாளைக்கு கேப் டவுன் வந்தால் இந்த ஃபோர்த்து சப்போர்ட்டு 23,643 இருக்குது. அதாவது அந்த கேப்புன்னு நினைக்கிறேன், அது திக்காக போட்டிருக்கேன் கூட. ஆமாம், அந்த கேப்பு. ஸோ 23,634 அது வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மைல்டாக ஒரு கேப் அப் கிடைக்கிது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,143. அதை உடைச்சிதுன்னா 24,200, 209 இருக்குது. 200, 209 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு 24,300 இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் நிஃப்டி 50ல். இன்றைக்கி ஓவரால் இண்டெக்ஸஸ் எல்லாமே பார்த்தா எல்லாமே ப்ளீடிங் தான், எல்லாமே ரெட்டு தான். இந்தியா விக்ஸு இன்றைக்கி ஒரு 4% இன்க்ரீஸ் தான் இருக்குது, 13.75.
ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் பாருங்கள், நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி 670 பாயிண்ட் மைனஸ், ஃபின் நிஃப்டி 300 பாயிண்ட், பேங்க் எக்ஸ் 763, மிட் கேப் நிஃப்டி 127, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 259, எல்லாமே டவுன் தான். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் பார்த்தோம்னா ரியல் க்ளோசிங் வந்து 77,037 முடிஞ்சிருக்கு. ரியல் க்ளோசிங் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 77,054. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நாளைக்கும் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,825. அதை உடச்சதுன்னா 76,562. அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சுன்னா இந்த கேப்புன்னு சொன்னோன்னே 76,306. இந்த மூணும் நாளைக்கு சென்செக்ஸில் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இல்லை மைல்டாக ஒரு கேப் அப் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்தால், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,360 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சா 77,600 577 இருக்குது. தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு 77,844. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் சென்செக்ஸில். அதை மீறி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்புக்கான நல்ல நியூஸே இல்லை மார்க்கெட்டில். அப்புறம் எப்படி மேலே போகும்? ஸோ அதனால் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நேற்றே நான் சொன்னேன், மார்க்கெட் சப்போர்ட்டுங்களை நோக்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி தான் வந்தது. நாளைக்கும் சப்போர்ட்டுங்களை நோக்கி தான் வர மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. மார்க்கெட்டில் எந்த ஒரு நல்ல நியூஸுமே இல்லை. ஓகேங்களா? இந்த பிரச்சனை இவனுங்க 2 பேர் சண்டை போடுறது ஒரு தலைவலியாக இருந்தாலும், நமக்கு பெரிய தலைவலி இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். இது ஏறுறதுனால தான் நம்மளோட ருப்பி பலவீனமாகுது. ருப்பி பலவீனமாகிறதுனால எஃப்ஐஎஸ் செல் தான் பண்ண செய்வான். அதை மாற்ற முடியாது. நம்ம இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ஏறுறதுக்கான வழி எங்கேயுமே இல்லை. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக மறுபடியும் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு டிஸ்க்ளைமர். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த லாஸை நான் நாளைக்கே ரெக்கவரி பண்ணிவிடுவேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் லாஸை புக் பண்ணியிருக்கேன் 5,600 ஓகேங்களா? நீங்கள் யாராவது இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப்பில் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு மீண்டும் இன்ட்ராடே டைமில் களத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.